என் கண் முன்னே என் அண்ணனை அடித்தனர். கண் கலங்கிய அஜித்குமார் தம்பி. தோப்பில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தவர் அஜித்குமார். 27 வயது இளைஞர். மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் காரில் மடப்புரம் கோவிலுக்கு வந்துள்ளார். அருகில் இருந்த காவலாளி அஜித்குமாரிடம் தனது காரை பார்க்கிங் செய்யுமாறு கூறிவிட்டு அவர் கோவிலுக்குள் சென்று விட்டார். காவலாளி அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் அருகில் இருந்த நபர் ஒருவரிடம் சாவியை கொடுத்து காரை பார்க் செய்யுமாறு கூறியிருக்கிறார். கோவிலுக்குள் சென்று திரும்பிய சிவகாமி காரில் இருந்த நகைகள் மாயமாகிவிட்டதாக கூறி திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காவலாளி அஜித்குமாரை அருகில் இருந்த தோப்புக்குள் வைத்தும் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றும் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற அஜித்குமாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறியிருக்கின்றனர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த தகவல் வேகமாக பரவியது. தமிழகத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை என்ற பெயரில் போலீசார் கொடூரமாக தாக்கியதால் தான் அஜித்குமார் உயிரிழந்தார் என அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த 6 போலீசாரையும் போலீஸ் எஸ்பி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் மாஜிஸ்ட்ரேட் விசாரணையும் நடந்துள்ளது. பிறகு அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி நவீன் கூறுகையில், என்னுடைய அண்ணன் அஜித்குமாரை கண்முன்னே அடித்தனர். என்னையும் போலீசார் தாக்கினர். 2 பேரையும் அரை மணி நேரம் கடுமையாக தாக்கினர். எனது அண்ணன் அஜித்குமாரை போலீசார் அழைத்துச் சென்ற மறுநாள் என்னையும் விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். ஒரு தோப்பில் வைத்து என்னிடமும் எனது அண்ணனிடமும் விசாரணை நடத்தினார்கள். போலீசார் லத்தியால் அடித்தார்கள். பின்னர் என்னை மாலை 5 மணி அளவில் போலீசார் விடுவித்தனர். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகுதான் எனது அண்ணன் அஜித்குமார் உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் எனக்கு தெரிய வந்தது. நகைகளை எடுத்திருந்தால் கொடுத்துவிடு என்று போலீசார் என் அண்ணனை கேட்டனர். ஆனால் அவர் நான் நகைகளை எடுக்கவில்லை என்று உறுதியாக கூறினார். அவரது கைகளை கட்டி போலீசார் அடித்த போதும் கடைசி வரை அவர் நகைகளை திருடவில்லை என்று உறுதியாக கூறினார். ஒருவேளை அவர் அந்த நகைகளை திருடி இருந்தால் அவர் வாங்கிய அடிக்கு நகைகளை கொடுத்திருப்பார். இதுபோல் இனி யாருக்கும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. அந்த 6 போலீசாருக்கும் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்பதே தமிழக முதல்வரிடம் எங்கள் குடும்பத்தினர் சார்பில் வைக்கப்படும் கோரிக்கையாகும் என்று நவீன் கூறியிருக்கிறார். இதற்கிடையே அஜித்குமார் உடலில் 17 இடங்களில் காயங்கள் இருந்ததாக மருத்துவ பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது தலை, கை, கால்கள் என பல இடங்களில் காயங்கள் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உடலின் உட்புற பாகங்களிலும் காயங்கள், இரத்த கசிவு இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தின சேவல்.